அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு புது டிஷ்ஷை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம வந்து வெஜ்ஜில் வடை சாப்பிட்ருக்கோம் இல்லையா, உளுந்த வடை கடலை வடைலாம் சாப்பிட்ருக்கோம். நான்வெஜ்ஜில் வடை சாப்பிட போகிறோம். எப்படி அப்படின்னா, இது ஒரு அரபி டிஷ்ஷாக இருக்குது. கிப்பா மக்லியா அப்படிங்கிற ஒரு உணவு இது. இதை எப்படி தயார் பண்ணுறது, எப்படி நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிற இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இன்ஷா அல்லாஹ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்ப்போம். நல்லா சுடுதண்ணியில் கழுவி வச்ச மட்டன் 1/2 கிலோ எடுத்துக்கணும். ஒரு முட்டை, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா 3 ஒவ்வொரு ஸ்பூனு, தனியாத்தூள் 2 ஸ்பூனு, மிளகு தூள் 1 ஸ்பூனு, மிளகாய் தூள் 1 ஸ்பூன், அதே மாதிரி கடலப்பருப்பு ஒரு 150 கிராம் அளவுக்கு, 3 காய்ந்த மிளகாய், ஒரு 50 கிராம் இஞ்சி, பூண்டு ஒரு 50 கிராம், அதாவது 2 முழு பூண்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கணும். நம்ம பட்டை, கிராம்பு இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். முதல்ல சும்மா 2 பட்டை, ஒரு பூ அந்த அளவு. வாங்க இப்போ செய்முறை பார்க்கலாம். முதல்ல நம்ம மட்டனை கழுவி எடுத்துக்கிட்டு நல்ல சுடுதண்ணியில் கழுவி அதை எடுத்துடணும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒவ்வொரு விஷயங்களை நம்ம ஆட் பண்ணணும். பட்டை 2, ஒரு பூ, கசகசா கொஞ்சம், அதோடு சேர்ந்து இந்த ஜாதி பூவையும் சேர்த்து நம்ம இந்த இதில் போட்டுருவோம். ஏன் அப்படின்னா வாசனைக்காக தான். இது அப்புறம் வந்து எடுத்து நம்ம போட்டுடணும். கொதிச்ச பிறகு அந்த பட்டை, பூ அந்த இதெல்லாம் எடுத்து நம்ம வெளியே எடுத்துடணும். இல்லைனா கொஞ்சம் லைட்டாக கசக்கும். அது வாசனைக்காக மட்டும்தான் இதை பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக இந்த காஞ்சி மிளகா ஒரு 3 காஞ்சி மிளகாவும் போட்டுருவோம். இதுவும் வந்து மணத்துக்காக தான். இதுவும் வெந்த பிறகு அந்த காஞ்சி மிளகாயும் எடுத்து நம்ம தூர போட்டுடணும். அப்புறம் இந்த அளவுக்கு இஞ்சி ஒரு 50 கிராம் இஞ்சி அதையும் போட்டுடணும். அதுவும் வெந்த பிறகு எடுத்து போட்டுடணும். இது மொத்தமே வந்து வாசனைக்காக மட்டும்தான். 1/2 கிலோ மட்டனுக்கு ஒரு 150 கிராம் அளவுக்கு கடலப்பருப்பு இதையும் இதில் போட்டுடணும். இதெல்லாம் வெந்த பிறகு நம்ம இதுலேருந்து அந்த எலும்புகளையும் இந்த காஞ்சி மிளகாய் எல்லாத்தையும் நீக்கிட்டு அதுக்கப்புறம் இது வெந்த பிறகு இதை அரைக்க போகிறோம். இது வந்து முதல் கட்டமாக இதை செய்ய போகிறோம். பூண்டு கடைசியாக நம்ம பூண்டு போட போகிறோம். இந்த பூண்டை மட்டும் நம்ம போட்டு இது வெந்த பிறகு இந்த பூண்டை எடுக்க தேவையில்லை, அதிலேயே அதை விட்டுறணும். அதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிடணும். வெறும் தண்ணி மட்டும் கொஞ்சம் வடிகட்டிட்டு நம்ம அரைச்சிடணும். இது முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டா போதுமானது. அது வேகணும். அது முங்கி கறி முங்குற அளவுக்கு போட்டால் போதுமானது தண்ணி. ஏன்னா நம்ம தண்ணி வந்து வடிகட்ட தான் போகிறோம். அதுக்கப்புறமா இதிலே கொஞ்சம் வந்து உப்பு நம்ம போட்டுக்கணும். தேவையான அளவுக்கு நம்ம அந்த தண்ணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு நாங்கள் வந்து ஒரு 20 கிராம் எடுத்து வச்சுருக்கிறோம். ஒரு 10-15 கிராம் இருக்கும். அதுக்கப்புறம் மூடி போட்டு நம்ம அதை குக்கரில் ஏற்றி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 6 விசில் வர்ற வரைக்கும் அதை விட்டால் போதுமானது. ஒரு 6 விசில் வந்த பிறகு நம்ம அந்த எடுத்து வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி அந்த கேஸ் போன பிறகு ஓப்பன் செய்யணும். விசில் எடுத்துகிட்டு பாருங்கள், எந்த கேஸும் இல்லை. இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். சரிங்களா? கிப்பா மக்லியா செய்வதற்கான கறி இப்போ வெந்து தயாராக இருக்குது. பாருங்கள், இந்த அளவு வெந்திருக்கு. இப்போ நம்ம இந்த கறியில் மொத்தத்தை இப்படி ஒரு ஃபில்டர் சுத்தமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் இந்த தண்ணி மொத்தத்தை நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. பரப்பலாக இருக்கும். நம்ம இதை சுத்தமாக எடுத்துருக்கோம். பாருங்கள், நம்ம போட்டெல்லாம் காஞ்சி மிளகாய் எடுத்துடலான்னு சொன்னோம். அதே மாதிரி பட்டை எடுத்துருவோம், இந்த பூ எடுத்துருவோம், இந்த பூ எல்லாம் நம்ம வந்து எடுத்துருவோம். இஞ்சி அதே மாதிரி இஞ்சி மொத்தத்தையும் எடுத்துருவோம். மக்கள் சூடாக இருக்குது, பார்த்து செஞ்சுக்கோங்க. எனக்கு சூடு தாங்கன்றதுனால நான் செய்கிறேன். நீங்கள் வந்து நல்லா ஆற வச்சு கூட இதை செய்யலாம். சரிங்களா? உங்களுக்கு நேரம் எப்படியோ அதை பார்த்து நீங்கள் செய்யலாம். என்னால் சூடு தாங்க முடியும், அதனால் நான் இப்போவே இதெல்லாம் எடுத்துடுறேன். பாருங்கள், எல்லாம் எடுத்துடணும். ஓகேவா? இப்போ இதில் பூண்டு, பருப்பு, கறி மட்டும் தான் இருக்குது. இப்போ இந்த கறியை வந்து நம்ம தனி பண்ண போகிறோம். இப்போது கறியெல்லாம் நம்ம தனித்தனியாக எடுத்துடுவோம். சூடாக இருக்குது, பாருங்கள். இதில் நம்ம இப்போது கறி தனியாக, எலும்பு தனியாக எடுக்க போகிறோம். இது சூடாக இருக்குது, நீங்கள் நல்லா ஆற வச்சு செய்யுங்க. என்னால் சூடு தாங்க முடியுங்கிறதுனால நான் இதை வந்து உங்களுக்கு எடுத்து காட்டிகிட்ருக்கேன். வீடியோக்காக நான் வந்து இதை சூடாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இதை ஆற வச்சு செய்யுங்க.
எல்லா கறியும் நம்ம எடுத்துட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இதில் இருக்கிற கறி தனியாக, எலும்பு தனியாக போட்டுருவோம். எலும்பு எடுத்து போட்டுருவோம். எலும்பு நம்ம ஏதாவது உயிரினத்துக்கு போட்டுருவோம். இந்த கறியை மட்டும் எடுத்து இந்த பருப்போடு சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். பிச்சு நம்ம எடுத்துடணும். சரிங்களா? ஏன்னா ரொம்ப அரைச்சினாலும் இந்த எலும்புல கறி எடுக்கிறது கொஞ்சம் சிரமமாகிடும். ரொம்ப அரை விடக்கூடாது. இப்போ வயசானவங்கெல்லாம் இருப்பாங்க, கறி சாப்பிட முடியாத நிறைய பேர் இருப்பாங்க. மட்டன் சாப்பிடணுன்னு அவங்களுக்கு ஆசை இருக்கும், ஆனால் அவங்களால சாப்பிட முடியாது. நிறைய பேர் நம்ம வீட்டில் கூட இருப்பாங்க இல்லையா? நிறைய பேர் வந்து மட்டன் சாப்பிடாத ஆளுங்க இருப்பாங்க. அதாவது மட்டன் பல்லில் மாட்டுக்குன்னு சாப்பிட மாட்டாங்க வயசானவங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு மட்டன் சாப்பிட்டு டேஸ்ட் அந்த ஃபீலும் கிடைக்கும். அவங்களால திருப்தியாக சாப்பிட முடியும். அதே மாதிரி சில குழந்தைங்களும் வந்து மட்டன் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க சூப்பராக சாப்பிடுவாங்க, நல்லா அதிகமாகவே சாப்பிடுவாங்க. இது குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த எலும்பு தனியாக நீக்கிட்டோம். சரிங்களா? கறி தனியாகிடுச்சு, எலும்பு தனியாகிடுச்சு. இப்போ இது எலும்பு நீக்கிடுவோம். இந்த கறி, இந்த பருப்பு பார்த்துங்க, இதை வந்து நம்ம எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சிடும். இப்போ வந்து முதல்ல நம்ம கறியை போட்டுக்கலாம். சரிங்களா? அதற்கு அடுத்து நம்ம அந்த வேக வச்சுருக்கிற அந்த பருப்பையும் நம்ம இதில் போட்டுடணும். பூண்டும் இதிலே இருக்குது பாருங்கள். அந்த பூண்டெல்லாம் உங்களுக்கு தெரியும், மசிஞ்சு நல்லா அதில் இருக்குது பாருங்கள். இந்த பூண்டும் போட்டுருவோம். அதுக்கடுத்து வந்து மசாலா, இது வந்து கரம் மசாலா, மட்டன் மசாலா, சிக்கன் மசாலா, 3 மசாலாவும் ஒவ்வொரு டீஸ்பூன் நம்ம போட்டுருக்கோம். சின்ன டீஸ்பூன் இருக்குல்ல, அது ஒவ்வொரு ஸ்பூன். சரிங்களா? அதையும் போட்டுக்கலாம். அடுத்ததாக மல்லித்தூள், மிளகுத்தூள், தனி மிளகாத்தூள், இது 3ஐயும் நம்ம வச்சுருக்கோம். இது மல்லித்தூள் மட்டும் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. டீஸ்பூன்லேயே நமக்கு 2 ஸ்பூனும், மற்றதெல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. சரிங்களா? உப்பு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இருந்தாலும் நம்ம வந்து சும்மா லைட்டாக கொஞ்சமாக உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம். அதாவது ஒரு 2 சிட்டிக்கு அளவுக்கு நம்ம இந்த மசாலாக்கு எந்த அளவுக்கு தேவைமோ அந்த அளவுக்கு உப்பு மட்டும் நம்ம போடுவோம். ஒரு 2 சிட்டிக்கு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நல்லா இதை பிசைஞ்சிடுவோம். சரிங்களா? அப்போ தான் நல்லா எல்லா இடமும் மசாலா வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு முட்டை, அது எதுக்குன்னா அந்த வடை வந்து நல்லா பூச்சி வர்றதுக்காக ஒரே ஒரு முட்டை மட்டும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஒரு முட்டை ஆட் பண்ணி நல்லா இதை கலக்கி விட்டோம்னா எல்லாம் நமக்கு ஈவனாக இதில் பரவிடுச்சு. சரிங்களா? நல்லா சுத்தமாக நல்லா கிளறி விட்டுருணும். இந்த அளவுக்கு கிளறி விட்டுட்ட பிறகு நம்ம அரைக்கணும். ஏன் அப்படின்னா மசாலா போட்டுட்டு நம்ம இதை அரைச்சிட்டு மசாலா போட்டு கலக்கணும் அப்படின்னா மசாலா ஒரு பக்கம் நின்றும். ஏன்னா இது கறி திப்பியாக அந்த மசாலாக்கள் நின்றும். அதுக்கப்புறம் நமக்கு டேஸ்ட் இருக்காது வடையில். சரிங்களா? அதனால் நம்ம இதை வந்து நல்லா ஈவனாக பார்க்கணும். இப்போ அந்த கிப்பே மக்களியாவுக்கான அந்த கலவை அரைச்சி வரக்கூடிய அந்த கேப்பில் நம்ம வந்து அதை பொரிச்சு எடுக்கிறதுக்கான தயாரிப்புகளில் இறங்கிடணும். முதல்ல ஒரு கடாய் வானலை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் அளவுக்கு ஊற்றிக்கிட்டு அது கொஞ்சம் ஒரு லோ ஃப்ளேமில் விட்டோம்னா அது சூடு ஏறி வரும். அந்த சூடு ஏறி வரக்கூடிய அந்த கேப்பில் நம்ம அந்த மசாலாக்களை அரைச்சி கொண்டு வந்து அதை சின்ன சின்ன உருண்டைகளை பிடிச்சி வச்சுக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் நம்ம வந்து இதை செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா பெரியவங்க தான் வந்து கறி சாப்பிட முடியாத நிலைமையில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இதெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நமக்காக துவா செய்வாங்க அதை சாப்பிட்டு. ஏன்னா நம்ம அவங்களால கறி சாப்பிட முடியாது. நம்ம இந்த மாதிரி ஒரு சாஃப்டான பொருளை நம்ம கொடுக்கும்போது அவங்க சந்தோஷமாக சாப்பிடுவாங்க. அவங்க அந்த வயசில் பல் இல்லாதவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்குலாம் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் இப்போ வந்து சூடாகிட்டு இருக்கு. நல்லா கொஞ்சம் எண்ணெய் கொதி வந்த பிறகு நம்ம வந்து அதை வந்து நசுக்கி போடணும். சரிங்களா? சேர்த்துக்கணும். ரெண்டாவது மிக்சியில் நம்ம அதை அரைக்கும் போது தண்ணி ஊற்றலை. அந்த கறி தண்ணி வந்து நம்ம வந்து அது கொஞ்சமாக அதில் சேர்க்கலை. கறி தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. தண்ணி சேர்த்துட்டா உங்களால் வடை கைக்கு வரவே வராது. பாருங்கள், நல்லா எண்ணெய் கொதிக்குது பாருங்கள். கிட்ட கொண்டு வரோம்.
பாருங்கள் கொதிக்குது. இப்போ நம்ம இதை இந்த ஷேப்புக்கு பிடிச்சி போடணுன்னா நம்ம விடுவோம். பார்த்து எண்ணெய் வந்து கையை பதமாக பார்த்து கையாளுங்க. நல்லா கொஞ்சமாக லைட்டாக இப்படி தண்ணி தடிக்கங்க. இப்படி போட்டு ஒரு விட்டுங்க. லைட்டாக அப்படி அழுத்தினா போதும், உங்களுக்கு உருண்டை வந்துடும், ஷேப் வந்துடும். ஒரு 5 to 6 உருண்டை. ஏன்னா கடாய் நம்ம வந்து சின்ன கடாயை தான் வச்சுருக்கோம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. இப்போ நல்லா எண்ணெய் கொதிக்கிறோம், நம்ம ஸ்லோ பண்ணிடுறோம். சரிங்களா? போட்ட உடனே உங்களுக்கு அப்படியே கலர் மாதிரி பொன் நிறமாக பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இதை சாப்பிடும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நம்ம எதை விட வேணாலும் சாப்பிட்லாம். ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். நம்ம இதை ஒரு சட்னி மாதிரி வச்சுக்கிட்டு இதை ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம் சாயங்காலத்தில். இல்லை நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாட்டுக்கு இதை வந்து சைட் டிஷ்ஷாக சாப்பிடுவாங்க எங்கள் ஊர்லலாம். நல்லா கொதிக்கிற எண்ணெய் போட்டு அப்புறம் நம்ம வந்து ஸ்லோவில் சிம்மில் வச்சு சமைக்கணும். சரிங்களா? இந்த அடுப்புடைய அனலை மட்டும் நீங்கள் சரியாக பார்க்கணும். இதில் நீங்கள் அதே மாதிரி எண்ணெய் வானலும் வந்து நம்ம கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கிறத எடுத்துக்கணும். நம்ம இப்போ தேடினதில் கொஞ்சம் நமக்கு ஒரு சைஸாக கிடச்சிருக்கு. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்ல பெரிய வானலில் செய்ய பாருங்கள். ஏன்னா எண்ணெய் வந்து கொதிக்க பொங்கும். ஒரு முறை 2 முறை செஞ்ச பிறகு எண்ணெய் பொங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை எடுத்து நம்ம சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள், ஓரளவுக்கு வந்து அடங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து இதை எடுத்துடலாம். சரிங்களா? ப்ரௌனிஷாக மாறிடுச்சு பாருங்கள். தெரியுதுங்களா உங்களுக்கு? கிட்ட கொண்டு வர கேமரா தெரியுதுங்களா? இந்த பதம் வந்துச்சுன்னா போதும். வந்து நல்ல எண்ணெய் வடிகட்டி எடுத்து நம்ம தனியாக வச்சுருவோம். பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்ட்டு பாருங்கள். உள்ள நம்மளுக்கு இப்படி இருக்கும். இதை வந்து சமைச்சு முடிச்சிட்டோம். இது பாருங்கள் என்ன அழகாக பொன்னிறவெல்லாம் வந்திருக்கு. நம்ம வந்து அந்த பருப்பு 150 கிராம் பருப்பு எடுத்தோம். அதே மாதிரி கறி 1/2 கிலோ எடுத்தோம். அந்த கறியில் எலும்பு போக ஒரு 150 கிராம் கறி இருந்திருக்கும். இது ரெண்டும் சேர்த்து நம்மளுக்கு வந்து ஒரு 32 பீஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. எல்லாரும் வீட்டில் நீங்களும் இதை ட்ரை பண்ணி சமைச்சு பாருங்கள். ட்ரை பண்ணுங்கள். இதை எல்லாருக்கும் கொடுங்க. பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம். ஏன்னா சாஃப்டாக இருக்குது. எல்லாருமே சாப்பிடக்கூடிய விதத்தில் இருக்குது. இதை சாப்பிடுங்க. இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் இதை சாப்பிட்ருக்கீங்களான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ.